மீனராசி நேயர்களே, உங்களுடைய ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராகு கேது பெயர்ச்சி என்னைக்கு தொடங்குதுன்னா 27/7/2017 தொடங்குது. அது முடியக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா 13/2/2019 வரை ஏகதேசம் 1.5 வருஷம் இந்த ராகு கேது பெயர்ச்சி நடைபெறும் உங்கள் ராசியிலே. முதலாவதாக உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். ஜூலை 27ஆம் தேதி ராகு கேதுக்களின் பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. இதுவரை 6ஆம் இடமான சிம்மத்தில் ராகுவும் 7ஆம் இடமான கன்னி ராசியில் குருவும் அமைந்திருந்து அஷ்டலட்சுமி யோகத்தை உருவாக்கி நல்ல பலன்களை அள்ளி வழங்கி வந்தனர். இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு ராகுவும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு கேதுவும் செல்கிறார்கள். 11இல் கேது சஞ்சரித்தால் குருவின் பார்வை அதன் மீது செப்டம்பர் 2ஆம் தேதி வரை பதிகிறது. அப்போது குரு துலாம் ராசிக்கு சென்று உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்க்கப் போகிறார். எனவே அதன் பிறகு உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றங்கள் வந்து சேரும். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நிகழவிருக்கும் சனி பெயர்ச்சியும் தொழில் முன்னேற்றத்தை வழங்கப் போகிறது. தற்சமயம் கடகராசியில் சஞ்சரிக்கும் ராகு பஞ்சமஸ்தானம் எனப்படும் புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போவதால் பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். வாரிசு இல்லாதவர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னால் செய்யும் பரிகாரங்களின் வாயிலாக மகப்பேறு உண்டாகும். கௌரவம் அந்தஸ்து உயரும். பட்டங்களும் பதவிகளும் வந்து சேரும். திட்டங்கள் தீட்டாமலேயே சில காரியங்கள் நல்ல முடிவிற்கு வரும். அதிகார பலமிக்க பெரிய பதவிகளும் தேடி வரலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுக்கு என்னென்ன பலன்களை வழங்கப் போகிறான்னு பார்ப்போம். இதுவரை கடந்த 1.5 ஆண்டு காலமாக 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு ஜூலை 27ஆம் தேதி அன்று பின்னோக்கி வந்து 5ஆம் இடத்திற்கு வருகிறார். இக்காலம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அனைத்து கடன்களும் விலகப் போகிறது. ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரப் போகிறது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பொதுவாக பஞ்சமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது புத்திர தோஷம் உண்டாகும் என்றும் பிள்ளைகளை பற்றிய கவலை மேலோங்கும் என்றும் சொல்வார்கள். பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதேனும் குறை ஏற்படலாம், அல்லது வயதிற்கு வந்த பிள்ளைகள் பெற்றோர் சொல்லும் கருத்துக்களை ஏற்று நடக்காமல் முரண்பாடாக செயல்படலாம். ஒரு சிலருக்கு பிள்ளை செல்வம் உருவாவதில் தாமதம் ஏற்படும். அதே நேரத்தில் நாகதெய்வ வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்தால் சோகங்கள் மாறும். உங்கள் ராசிக்கு ராசிநாதனே குருவாக விளங்குவதால் எப்பொழுதும் குரு அருள் உங்களோடு இணைந்திருக்கும். அதனால் மற்ற தோஷங்கள் பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படாது. தற்சமயம் குரு உங்கள் ராசியையும் 11இல் சஞ்சரிக்கும் கேதுவையும் பார்க்கிறார். எனவே குரு பெயர்ச்சிக்குள் ராகு கேதுக்களின் மூலம் மிகுந்த நன்மைகள் கிடைக்கப் போகிறது. குரு பெயர்ச்சிக்கு பின் குருவின் பார்வை பலம், வாக்கு, தனம், குடும்பம் எனப்படும் 2ஆம் இடத்தில் பதிவதால் வாக்கு வலிமை கூடும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக அமையும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நீடித்த நோய் அகலும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் மும்முரம் காட்டுவீர்கள். கட்டிய வீட்டை பராமரிக்கும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஏதேனும் கவலைகள், பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய நேரமாகும். நல்ல மனம் படைத்தவர்களின் உதவியோடு அதை செய்து கொள்வீர்கள். வேலைக்கு செல்ல நினைப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவின் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் ஜூலை 27ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்திற்குள் வருகிறார். அது மட்டுமல்லாமல் குருவின் 5ஆம் பார்வையும் பெறுகிறார். எனவே எண்ணற்ற நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. தொழில் வளர்ச்சி மேலோங்கும். தொகை வரவு திருப்தி தரும். புதிய திட்டங்கள் தீட்டி பெரிய அளவில் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். மிகப்பெரிய தொழிற்சாலை நிறுவனங்கள் நடத்த அரசு வழியில் ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அந்த முயற்சிகளில் பலன் கிடைக்கும். பணியாளர்கள் பலரையும் அமர்த்தி வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்து கொடுப்பர். மூத்த சகோதரத்தால் வந்த தொல்லைகள் அகலும். முகஸ்துதிக்காக பழவீர்கள் உங்களை விட்டு விலகுவர். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பர். படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். கேது இருக்குமிடம் சனியின் வீடு என்பதால் ஸ்திரமான பலன்களை அது வழங்கும் என்பதில் எள்ளளவு சந்தேகம் இல்லை. பெண்களுக்குரிய சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். பிறந்த வீட்டாரின் அன்பும் புகுந்த வீட்டாரின் ஆதரவும் கிடைக்கும்.
கணவன் மனைவி இடையே பாசமும் நேசமும் கூடும். பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படும். பிள்ளைகளின் வளர்ச்சி பெருமைக்குரியதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கேது பலத்தால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கணவரோடு சேர்ந்து வெளிநாட்டில் வசிக்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாலும் குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் கவலைப்பட வேண்டியதில்லை. வாரந்தோறும் குரு வழிபாட்டை மேற்கொள்வதோடு ராகு கேதுகளுக்குடைய பிரீத்திகளை செய்து கொள்வது நல்லது. வாழ்க்கை வசந்தமாக நீங்கள் என்ன வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளணும்னா, 5ஆம் இடத்து ராகுவால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வரவழைத்து கொள்ளவும், 11ஆம் இடத்து கேதுவால் பணவரவு பெருகவும், ராகு கேதுக்களின் சார பலமறிந்து நாக தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதோடு சனிக்கிழமை தோறும் ஆனைமுக பெருமானை அர்ச்சித்து வழிபடுவது நல்லது. அடுத்தபடியாக பாதசாரப்படி ராகு தரும் பலன்களை பார்க்கலாம். புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 27/7/2017 முதல் 3/4/2018 வரை இந்த புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கப் போகிறார். அப்பொழுது உங்களுடைய நிலம், வீடு, வாகனம் ஆகியவை வாங்க தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் நேரம் இது. சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். புதிய கூட்டாளிகள் நட்பால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சியடைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வாழ்க்கை துணையால் நன்மை கிடைக்கும். அடுத்தபடியாக சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 4/4/2017 முதல் 11/12/2018 வரைக்கும் சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கப் போகிறார். அப்பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தா, சனி உங்கள் ராசிக்கு லாப அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பவர். இந்த காலகட்டத்தில் அவர் லாபத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுப்பார். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் வளர்ச்சி பாதைக்கென்று செலவு உண்டாகும். ஒரு சிலருக்கு சேமிப்பு கரையலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் வந்து சேரும். தூரதேச பயணங்களால் பலன் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அடுத்தபடியாக குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 12/12/2018 முதல் 12/2/2019 வரைக்கும். குருவின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் முன் வருவார்கள். வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். தொழில் தொடங்கும் வாய்ப்புகளுக்கு போதிய முதலீடு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து தொழிலில் முன்னேற்றம் காண வழிவகுத்து கொடுப்பார். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். மகப்பேறு வாய்க்காதவர்களுக்கு மகப்பேறு கிட்டும் நேரம் இது. அடுத்தபடியாக பாதசாரப்படி கேது தரும் பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம். அதனுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 27/7/2017 முதல் 29/11/2017 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நடைபெறக்கூடியது. இக்காலத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆரோக்கிய தொல்லை விடுபடுவீர்கள். செல்வநிலை ஒருபடி உயரும். முக்கிய எண்ணங்கள் நிறைவேறி மன நிம்மதியை வழங்கும். சகோதர ஒற்றுமை பலப்படும். நிலபுலன்களில் முதலீடு செய்வீர்கள். எதிரிகள் விலகுவர். இக்காலத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அடுத்தபடியாக சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 30/11/2017 முதல் 7/8/2018 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நடக்கக்கூடியது. இது ஒரு அதிர்ஷ்ட காலமாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வாய்ப்புகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சூரிய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது 8/8/2018 முதல் 12/2/2019 வரை. இக்காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். வழக்குகளில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோக மாற்றங்கள் திடீரென ஏற்பட்டு மனக்கவலையை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கிய தொல்லைக்காக அதிக மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். எனவே மிகவும் கவனமாக இருங்கள். பிரதோஷ வழிபாடு இக்காலத்தில் நன்மையை வழங்கும். நன்றி நண்பர்களே. இதேபோல் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.